எங்கள் அப்பா வந்து டெத் பெட்டில் இருக்கும்போது அவருக்கு வந்து பிளட் கேன்சர். ஆல்மோஸ்ட் அவருடைய நேரம் நெருங்கிடுச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறமேல அவர் என்னை கூப்பிட்டு ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக நைனா அப்படின்னு கூப்பிட்றாரு. நைனான்னு செல்லமாக கூப்பிடுவார். நான் வந்து அவரை மரியாதையாக நைனான்னு கூப்பிடுவேன். நைனான்னு கூப்பிட்டு அவர் என்னை கூப்பிடும்போது நான் பக்கத்தில் போய் நானும் நைனான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். அது என்னென்ன தெரியாது. அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்படியே வந்து அவருடைய முடிவு நிகழ்ந்தது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, தம்பிராமையா சார் கூட சொன்னார், பயங்கர முரட்டு உருவம், முரட்டு தைரியம் அப்படின்லாம். பட் உள்ளுக்குள்ளே வந்து அப்படி கிடையாது. உள்ளுக்குள்ளே வந்து பயங்கர சென்சிட்டிவாக, ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நெகிழ்வாக எடுத்துக்கிற ஒரு மனசு எனக்கு. அதே மனசோட லாஸ்ட் டைம் வந்து நம்ம ப்ரெஷ் ஷோ நடக்கும்போது நான் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டு வந்து பேச முடியாமல் தடுமாறி அதுக்கப்புறம் மாறி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மைக்கை கொடுத்துட்டு போயிட்டேன். அது வந்து உண்மையான ஒரு எக்ஸ்பிரஷன். நிறைய பேருக்கு வந்து அது புரிஞ்சுதான்னு தெரியாது. அது என்னென்னா, நான் ரொம்ப நேசிக்கிறவங்களோட இருக்கிற ஒரு விஷயம். அதுதான் எங்கள் அப்பாவை நான் எவ்வளோ நேசிக்கிறேனோ, அந்த மாதிரி எனக்கு பிடித்தமானவர்களை எவ்வளோ நேசிக்கிறேனோ, அந்த மாதிரி இந்த பத்திரிகை, ஊடகம் மற்றும் இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் வந்து ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன். அந்த நேசிக்கிறதோட பிரதிபலிப்பு தான் நான் பேச முடியாமல் தடுமாறினதுக்கு காரணம். அதுதான் உண்மை. அதில் வந்து 1% கூட பொய் கிடையாது. ஸோ தம்பிராமையா சார் சொன்ன மாதிரி இப்படி ஒரு படத்துக்கு ஒரு சரியான அறிமுகமாக அதை வந்து நீங்கள் பத்திரிகை வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் வெளிப்படுத்தினது ரொம்ப உபயோகமான ஒரு விஷயமா இருந்தது. அதனால் இந்த வெற்றியை டெஃபினட்டாக உங்களோட தான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இந்த படம் முழுக்க ஒரு பார்த்திபன் மேலே நம்பிக்கை. பார்த்திபன் மேலே யார் நம்பிக்கை வைக்க முடியும்னா, பார்த்திபன் மட்டும்தான் நம்பிக்கை வைக்க முடியும். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட என் மேலே இன்னொருத்தர் நம்பிக்கை வச்சார் இந்த படத்தோட தயாரிப்பாளர் மோகன், திரு சந்திரமோகன் அவர்கள். ஸோ அவருக்கு வந்து நன்றி சொல்கிறதுங்கிறது இப்போ முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை. நன்றின்னு சொன்னால் அப்படியே முடிச்சிடறதுக்கு இல்லை. அதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்குது நான் நினச்சிட்டு இருக்கேன். அது இன்னும் போக பார்க்கலாம். அப்புறம் க்ரூ, என் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, முக்கியமாக சுதர்சனுடைய பங்கு, எடிட்டர் சுதர்சனுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் நிறைய இடங்களுக்கு இனிமேல் போவார். அதனால் எனக்கு 2 நாள் ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை. அவர் இப்போவே படம் முடியறதுக்குள்ளே பிஸி ஆகிட்டார். நாங்கள் 2 நாளாக தேடிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தோன்னா அவர் வர மாட்டேங்கிறார். கொஞ்சம் வந்துட்டு படத்தை முடிச்சுட்டு போயிடுங்க. இந்த சிரிப்பு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே ஒரு படம் முடிஞ்ச உடனே எல்லாராலையும் அதை சிரிக்க முடியுதான்னு பார்த்தா நிறைய படங்கள் முடிஞ்ச உடனே அப்படி இருக்கிறது இல்லை. அப்புறம் மிஸ்டர் ராஜரத்னம், அவர் ஒரு குறிக்கோளோட தான் இந்த படத்துக்குள்ளே வந்தார். அவர் வந்து 50 படங்கள் வரைக்கும் மலையாளத்தில் பண்ணியிருக்காரு. சார் வேறு மாதிரி ஏதாவது ஒரு படம் நான் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை, என்ன நான் வெளிப்படுத்துறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு அந்த படமாக இந்த படம் இருந்தது எனக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. ஆர்ட் டைரக்டரு விஜய் முருகன், அவர் வந்து பேசும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சினிமானா இவ்வளோ சீரியஸான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக நான் இந்த 25 வருஷமாக இந்த சினிமாவை வந்து நான் ஐசியூவில் இருக்கிற மாதிரியே தான் இருந்துகிட்டு இருக்கேன். அவ்வளோ சீரியஸாகவே இருந்துகிட்டு இருக்கேன் நான். அப்படி இருந்தால் தான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம இந்த வெற்றியை ஈட்ட முடியும். நான் கூட நினைப்பேன், இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்திருந்தால் இந்த வெற்றி இப்போ வந்திருக்குமான்னு பார்த்தா எனக்கு தெரியல. அதனால் நான் எப்போவுமே சீரியஸாக எடுத்துக்குவேன். என்னோட சேர்ந்தவங்க எல்லாருமே சீரியஸாக இருக்கணும். நான் மற்ற மேடைகளை போய் பேசும்போது தான் நிறைய காமெடியாக கலாட்டாவாக ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுவேனே தவிர, என்னுடைய தொழில்னு வந்துட்டால் நான் அங்கே கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருப்பேன். தம்பிராமையா சாருடைய பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு ஸ்பைனல் கார்டு மாதிரி இந்த படத்தோட முதுகெலும்பாவும் அவர் தான் இருந்திருக்காரு. அவர் வந்து நடிக்கவே இல்லை. அது வந்து பத்திரிகைகள் எல்லாம் பாராட்டுறதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் லோக்கல் விஜயராம், அவர் வந்து ஃபாரின் யூஸ் பண்ணுறதே கிடையாது, லோக்கல் தான். ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே தான் தெரியும் அவர் எவ்வளோ லோக்கல்னு சொல்லிட்டு. அவருக்கு பிடிக்காது அந்த ஃபாரின் விஷயம்லாம் பிடிக்காது. பி இண்டியன் பை இண்டியன், அந்த மாதிரி பி தமிழ்நாடு, அந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமான ஒரு மனுஷன். நான் வந்து அதை சொல்லணும், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் எனக்கு அவர்கிட்ட இருக்க அந்த நேர்மை ரொம்ப பிடிச்சிது. பாசாங்க இல்லாத ஒரு விஷயம். இந்த கேரக்டர் அவர் பண்ணுறதுக்கான விஷயமே அதுதான். சினிமாவில் நிறைய பேர் திருடி படம் எடுக்கிறாங்க, திருட்டு தான் நம்மளுடைய குவாலிஃபிகேஷன், நான் ஏன் வந்து சினிமாவுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசையோடு வந்தேன். பட் நமக்கு செட் ஆகுதில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாப்பில். நான் வந்து விஜயராம் சந்தித்தது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அவர் வந்து என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக தான் வந்தார். நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நான் கொஞ்சம் வேறு ஒரு டோனில் இருந்து என்னை நானே சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் அது. அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்துட்டு நான் கேட்டேன், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன்.
நடுவில் கொஞ்சம் தம் அடிக்கணும் சார், நான் வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. நான் இது வரைக்கும் தம் அடிக்கவே இல்லை, இது வரைக்கும் சினிமாவில் தான். சரி, என்னடா இப்படி நேரடியாக அப்படி கேட்குறாரு. என்ன சொன்னால், அது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, என் முகத்தில் வராத வரைக்கும் அந்த புகை பரவாயில்ல, நீங்கள் போய் அடிச்சுட்டு வாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு ஒன்றே. இல்லை சார், டெய்லி சாயங்காலம் போய் அம்மா கிட்ட போய் ஒரு குவார்ட்டருக்கு 150 ரூபா கேட்குறதுலாம் ரொம்ப வெக்கமாக இருக்கும், கேவலமாக இருக்கும். அதனால் அந்த 150 ரூபா டெய்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் சார், நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னாப்புல. நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா ஒரு உதவி இயக்குனர் அவர் இப்படிலாம் ஒரு கண்டிஷன் போடுறாருன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அப்படியே சத்தியமான ஒரு விஷயம். அப்புறம் இப்போ ஒரு லோக்கல் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்து, லோக்கல் வந்து 150 ரூபாய்க்கு லோக்கல் தானே கிடைக்கும், ஃபாரினுங்க வந்து கிடைக்கும் போது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன், இல்லை இதில் உருப்படுறதுக்கான வழி இல்லை, நீ போப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டேன். அவர் போனதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்து, இந்த கேரக்டருக்கு இதை விட பிரமாதமான ஒரு ஆட்டிடியூடு உள்ள ஒரு நடிகன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானாக வம்படிக்கு கூப்பிட்டு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் வந்து இந்த கூத்துப்பற்றை அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அதனால் விஜயராம் வந்து இந்த படத்தில் ரொம்ப பொருந்தி நடிச்சிருந்தாரு. அடுத்த படத்துலையும் நடிக்க போகிறாருங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் இப்போவே சொல்லிக்கிறேன். அப்புறம் லல்லு வந்து கிட்டத்தட்ட என்ன மாதிரியான ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர். சாதாரணமாக பேச ஆரம்பிச்சாரு, இன்றைக்கி நல்லா பேசிட்டாரு, இல்லாட்டி பாதியில் அழுதுருவார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது வந்து அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. மகாலட்சுமி, கேரளாவோட ஒரு மகாலட்சுமி, ரொம்ப அழகான ஒரு டான்ஸர் அவங்க. இந்த படத்தில் வந்து நம்பிக்கை இல்லாமல் ஒர்க் பண்ண நிறைய பேரில் மகாலட்சுமியும் ஒருத்தர். இந்த படத்தில் நான் இப்போ கூட கேட்டேன், இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்ததான்ட்டு. இந்த படத்தில் என் கேரக்டர் எப்படி வரப்போகுது, ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க, நான் செஞ்சுட்டு போகிறேங்கிற லெவலுக்கு. ஆனால் இன்றைக்கி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் சாகித்யா, எங்கள் அம்மா ரொம்ப பெரிய ஃபேன் உங்களுக்கு அப்படின்வாங்க. அப்படின்னா அவங்க இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி என்னவா மாறி இருக்கு என்னுடைய புகழ்னா, நான் பார்த்திபன் சாரோடைய ஃபேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் அவங்களுக்கு மாற்றிருக்கு. நன்றி சாகித்யா. அப்புறம் அகிலாவை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். என்னென்னா, அவங்க கன்னடத்தில் வந்து ஒரு 4 படம் நடிச்சிருந்தா கூட, நான் சொன்னேன் இங்கேருந்து வரும்போது எல்லாத்தையும் இந்த தலையில் இருக்க கிரீடம் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு ஒரு ஈகோவும் இல்லாமல் அப்படியே சரண்டர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்தால் தான் இந்த படத்தை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கிடைக்கிற இவ்வளோ பெரிய அப்ரிசியேஷனுக்கு காரணம் அவங்க சொன்னதை செஞ்சணுங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் தீர்மானமாக இருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அகிலாவுக்கு நிறைய பாரதிதாசர்லாம் கேட்குறாரு, யார் அந்த ஹீரோயின் எங்கேயா பிடிச்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் ஜொலிக்கிறார் அப்படிலாம் போட்டிருக்கு. ஸோ அகிலா, எனக்கு இன்னும் கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லலாம் நீங்கள். அப்புறம் சந்தோஷ், இந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமே இல்லாத ஒரு முகம் சந்தோஷ், அதான் உண்மை. நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டராக எங்கேயாவது டேரக்டராக அவரை பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க, கருன்னு இருப்பாங்க. இவ்வளோ ஒரு அழகாக ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஒரு மனுஷனை இந்த கேரக்டருக்கு போகிறது மிக தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் படத்திலோட சென்டர் பாயிண்ட் என்னென்னா ரொமான்ஸ். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட நடுவில் நடக்கிற அந்த ஊடல், அது விஷயம்லாம் கொஞ்சம் நிறைய இந்த படத்தில் பாட்டுக்கிட்டு அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்குள்ளே இருக்க ரொமான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக சந்தோஷம் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணேன். பட் அவரோட வாய்ஸ் ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அதனால் ஒரு நார்த் இந்தியனாக இருந்துக்கிட்டு தமிழில் அவரே டப் பண்ண வச்சுருக்கேன். அதனால் அவருக்கு என்னுடைய நன்றி, அவருடைய முயற்சிகளுக்கு. அப்புறம் சத்யா சார்கிட்ட அவருடைய சிம்பிளிசிட்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே பண்ணிடலாம், பட் சிம்பிளாக இருக்கிறதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எந்த நிகழ்ச்சிக்கு சார் வாங்க சார் நீங்கள் ஒரு பாட்டு பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து கலந்துக்குவார். நான் தொடர்ந்து அவரோட பணிபுரிய நான் ஆசைப்பட்றேன். அதுதான் நான் உங்களுக்கு செலுத்துகிற நன்றியாக இருக்க முடியும். அப்புறம் உதவி இயக்குநர்கள், முக்கியமாக கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் சுரேஷ், கை காட்டுங்க, சும்மா அப்படி கை காட்டுங்க. ஓகே, சுரேஷ்லாம் வந்து என்னுடைய இந்த கதை விவாதத்தோட ஆரம்பத்தில் அவர் இருந்தார். அப்புறம் நடுவில் அவர் போயிட்டார். கிருஷ்ணமூர்த்தி, குமார் வந்து எப்போவுமே அவர் பேர் வந்து என் குமார் இனிஷியல். நான் வழக்கமாக வந்து என் குமார் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி என்னுடைய ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு குமார். மற்ற உதவி இயக்குநர்கள், அப்புறம் ப்ரொடக்ஷனில் குலசேகர், அப்புறம் ப்ரொடக்ஷனில் இருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் பிரபாகர், சசி, இந்த மாதிரி ஏதாவது பேர்கள் விட்டு போயிருக்கோம். இது எல்லாத்தை விட இந்த நிகழ்ச்சியில் யாராவது ஒருத்தர் இந்த படத்தை பார்த்த நிறைய பேர், படத்தை பார்த்தவங்க ரொம்ப நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார், அது எப்படி சொல்கிறதுனே தெரியல சார், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நிறைய பேர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி சொல்லணும்னு ஒரு விஷயம் இருக்குங்களா. இப்போ நான் வந்து மனுஷபுத்திரன் சார் வந்து பேசிட்டு இருக்கும்போது நான் அங்கே போய் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். சத்தியமாக என்னாலேயே இந்த கதை எப்படி அமைக்கப்பட்டது, இந்த திரைக்கதைக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் என்ன, இத்தனை லேயர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து என்னாலே சொல்ல முடியாது. படத்தை எடுத்தால் என்னாலே சொல்ல முடியாது. ஒரே தடவை பார்த்தா அவரால் வந்து எவ்வளோ அழகாக, அதே மாதிரி எனக்கும் அவருக்குமான தொடர்பு, நான் வந்து மிகப்பெரிய மகா ரசிகன். நான் அவர் பேச அப்படியே கேட்டுட்டுருக்கலாம். இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இதை பேசினா போதும் சார் அப்படின்னு நாங்களாக கேட்டுட்டதுனால. இல்லாட்டி விடிய நான் உட்காந்து கேட்டுட்ருப்பேன். அன்றைக்கி அப்படி தான் நாங்கள் விடிய கேட்டுட்டு இருந்தோம். அது வேற கதை. ஸோ மனுஷபுத்திரன் சார் வந்து நடுநாயகமாக இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி நிக்கில் முருகன், அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம்
பத்திரிகைகள் இந்த படத்தில் நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கறது வந்து இந்த படம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி இருக்குன்னாங்க. அதனால மார்க்கை கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தது என்னுடைய தவறோ என்னமோ தெரியல எனக்கு. பெஞ்ச் மார்க்கு கொஞ்சம் மார்க் தான் கிடைச்சதுங்கிறது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம். ஓகே அப்படின்னு சொன்னாலும் எனக்கு நன்று தான், நன்றுன்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். அதனால் அதுவும் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த படத்துக்கு என்னென்னங்க, இப்போ நாம் பேசணும், இது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்குது இந்த படம். இப்படிலாம் இருக்கும்போது பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன கலெக்ட் பண்ணுதுன்றது வேற விஷயம். பத்திரிகைகளின் ஏகோபித்தமான ஒரு பாராட்டு என்ன மாதிரி கலைஞர்கள், எனக்கு பின்னாடி வர நிறைய கலைஞர்களுக்கு நிறைய மார்க் கொடுத்தா அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்படிலாம் படம் பண்ணால் நிறைய மார்க் வாங்கலாம் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கும். அது வந்து நான் எனக்கு பின்னாடி வரவங்களுக்காக கேட்டுக்கிறேன். என்னுடைய மனநிலை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் செஞ்சுட்டேன் இந்த விஷயத்த. எனக்கு தேவையான வெற்றியை ரசிகர்கள் கொடுத்துட்டாங்க, பத்திரிகைகள் கொடுத்துட்டாங்க, எனக்கு அது போதும். மீதி மார்க்கை நான் வந்து அடுத்த படத்தில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் மனசை சாந்தி படிச்சுட்டா கூட எனக்கு பின்னாடி வர நிறைய கலைஞர்களுக்கு அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதே மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த தயாரிப்பாளருக்கு நான் என்ன திருப்பி கொடுக்கணும்னா, முதல்ல அவங்களுக்கு போட்ட முதலீடு இங்கே வந்து சேரணும். அதுக்கப்புறமேல இந்த படத்தில் கிடைக்கிற நல்ல பேர் எல்லாமே வேறு விஷயம். அவங்க முதல்ல ஒரு படம் எடுத்திருக்காங்க. இதில் சேட்டலைட்லேருந்து நமக்கு நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. கமர்ஷியலாக பண்ணப்படுற படங்களில் வந்து சேட்டலைட் வியாபாரம் முன்னாடியே நடந்துருது. அந்த படத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது, கதை இருக்கான்னு தெரியாது, எது இருக்கான்னு தெரியாது. ஒன்றுமே இல்லைனா கூட ஒரு மிகப்பெரிய விலைக்கு எங்கள் பட்ஜெட் வந்து இப்போ 50 கோடிங்க அப்படின்னா 20 கோடிக்கு அந்த படம் போயிடும். அது ரொம்ப சாதாரணமாயிடுது. அதனால் அந்த படம் எப்படி எடுத்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு நிலை வருது. அது வேறு விஷயம் அதில். பட் இந்த மாதிரி எடுக்கப்படுற படங்களுக்கு வந்து ரிலீஸுக்கு அப்புறமேலே தான் சேட்டலைட் ரைட்ஸ், அப்போ மறுபடியும் நெகோசியேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய, அது ஒரு பெரிய போராட்டம். தேட்டருக்கு கிடைக்காம தேட்டரோட போராடி நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 நாளைக்கு அப்புறமேல தான் அந்த படத்தோட கலெக்ஷன், இப்போ நம்ம படத்துக்குலாம் மவுத் டாக் வந்ததுக்கப்புறம் தான் அது சேருது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருட்டு விசிடி, பர்மா பஜார், அண்ணா நகரில் இருக்கிற ஒரு பஜார், இந்த மாதிரி ஏகப்பட்ட பஜாரில் இப்போ 2-3 நாள் அது ஓடிட்டுருக்கு, நல்லா ஓடிட்டுருக்கு பரபரப்பாக. கவுண்டரில் போகிற டிக்கெட்டை விட அதிகமாக போயிட்டுருக்கு. ஏன்னா 30 ரூபா தான் அது, கவுண்டரில் டிக்கெட் 120 ரூபா. ஸோ இது வந்து அப்படியே ஒரு குடும்பமே பார்க்கலாம். இது வந்து மனசாட்சியே இல்லாமல் செய்கிற அந்த வியாபாரிகள், அவங்கள நம்ம என்ன சொல்லலான்னு தெரியல. நம்ம நிறைய தடவை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம், கோவம் ஏதாவது கெட்ட வார்த்தையில் திட்டிடலாமா, கோவம்லாம் வந்து அந்த செருப்பகள்கிட்ட அடிப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் தோணுது. இந்த மாதிரி தோணி ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம உண்டாக்கிக்கலாமா, பார்த்துக்கலாம் அப்படின்லாம் தோணுது. ஏன்னா இது எப்படியாவது நிறுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய அபிப்பிராயம். நாளைக்கு வந்து நானே களத்தில் போய் இறங்கி நேரடியாக போய் அவங்களோட தகராறு பண்ணுறது அப்படிலாம் முடிவு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னென்னா, இந்த படத்தில் வர கரெக்ஷன் தான் இந்த தயாரிப்பாளர் மறுபடியும் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்னுடைய மேக்ஸிமம் அதுக்கு என்ன போராடணுமோ அது நான் போராடிட்டு இருக்கேன். வேறு ஏதாவது விடுபட்டு போச்சான்னு எனக்கு தெரியல. சரி, என்னுடைய பேச்சை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களோட கொஞ்சம் லேசாக கலந்து பேசிக்கலாம். அதனால் யாராவது ஏதாவது என்னோட கலந்து பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கேட்கலாம். யாராவது ஏதாவது பேசுகிறதுக்கு இருக்கா? மைக் கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. ஒரே நிமிஷம் சார், மைக் கொடுத்துடலாம். மைக்கில் பேசினாலே அந்த திருட்டு விசிடி செய்கிறவங்கள கேட்க மாட்டேங்குது. இதுவரை எவ்வளோ தூரம் மைக்கில் பேசிட்டோம், நீங்கள் மைக்கெல்லாம் பேசினா எங்கே கேட்க போகுது அவங்களுக்கு? திருட்டு விசிடிக்கு எதிராக நாளைக்கு ஒரு போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்களே போகிறீங்களா, இல்லை போலீஸ் பாதுகாப்போட போகிறீங்களா? இல்லை, போலீஸோட பாதுகாப்புக்கு நான் கூட போகிறேன். இல்லை, சில நேரத்தில் போலீஸ் மட்டும் போகும்போது நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. அதனால போலீஸ் போகும்போது நம்மளுடைய பாதுகாப்புக்காக போலீஸோட நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பதான் அதை முழுக்க அந்த பலன் நம்ம அனுபவிக்க முடியும். கமிஷனர் ஆஃபீஸ் முதல்வர் உங்கள்கிட்ட புகார் கொடுக்குறீங்களா? இல்லை, கமிஷனர் ஆஃபீஸில் ஏற்கனவே நாங்கள் போய் புகார் கொடுத்தோங்க. கமிஷனர்கிட்ட போய் நாங்கள் இந்த மாதிரி, நான் என்னுடைய படத்துக்கு இல்லை, நான் புத்திசாலித்தனம் என்ன பண்ணேன்னா, ஜிகர்தண்டா படத்துக்கு இந்த மாதிரி வந்தப்போ அவர் கேட்டார். நான் சொன்னேன், நாளைக்கு என் படம் வரப்போகுது, அதனால் உங்கள் படத்துக்கு வந்துட்டேன்னா நான் ஒரு பெருந்தன்மைக்காரன் அப்படின்னா எனக்கு பேர் இருக்கும். பரவ அவன் சுயநலக்காரன், அவன் படத்துக்கு மட்டுமே போகிறான்னு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஜிகர்தண்டாவுக்கே நான் போய் உட்காந்தேன். அப்புறம் அவர் பார்த்துட்டு அப்படி கேட்டார், ஓ இந்த மாதிரிலாம் வருதா அப்படின்லாம் கேட்டார் நம்ம கமிஷனரை. நான் சொன்னேன், அவருக்கு தெரியல இந்த மாதிரிலாம் வருதா அப்படின்னாரு. அப்புறமேல எங்கேருந்து இதெல்லாம் வருது அப்படிலாம் நம்மளை கேட்டார். இது நம்ம, நான் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷமாக நாங்கள் இந்த மாதிரி வந்து இந்த கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் சார். இது வரைக்கும் அதுக்கான எந்த, ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற கவர்மெண்ட்டில் கர்நாடகாவிலையும் ரஜினி சார் சமீபத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, கர்நாடகாவில் ஏன் வரலன்னா, அங்கே எங்கேயாவது ஒரு கடையில் இருந்ததுன்னா, அங்கே ஒருத்தர் இருக்கார், பேர் சொல்ல விரும்பல, நான் நேருக்கு நேராக போய் ஏறி நின்று ஒரு மிதிக்கிறது அவனை, அந்த கடைக்காரனை, வர பிரச்சனையை பார்த்துக்கலாம். பல நேரத்தில் வன்முறை தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு நன்முறையாக இருக்குமோன்னு தோணுது. அதனால தான் நான் முடிவு பண்ணேன், நாளைக்கு இந்த விஷயத்தை நம்மளே கையில் எடுக்கலான்னு சொல்லிட்டு. அங்கே இல்லை, ஆந்திராவில் இல்லை, கேரளாவில் இல்லை, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில்